வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு முன்பின் தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வருவதாகவும், அவ்வாறு வரும் அழைப்புகளில் புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் சமூக சேவை பிடித்துள்ளதா, அவர் நல்லவர் என்றால் ஏன் 1ஐ அழுத்தவும், நல்லவர் இல்லை என்றால் ஏன் 2ஐ அழுத்தவும் என அழைப்புகள் வருவதாக காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகார் குறித்து அறிந்த ஜேசி மக்கள் மன்றத்தினர் இந்த செல்போன் அழைப்புக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்தனர். இந்த நிலையில் ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்தார். அதில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறித்து பொதுமக்கள் செல்போன்களுக்கு வரும் அழைப்பு தங்களை சார்ந்தது அல்ல என்றும், இது அவர் பெயரை களங்கப்படுத்தும் விதமாகவும், பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மர்ம நபர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும், அழைப்பு வரும் எண் எங்கிருந்து வருகிறது என தடயம் செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொதுமக்களை தொலைபேசி மூலமாக அழைத்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பெயரை தவறாக பயன்படுத்த நினைப்பது எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சியாக கூட இருக்கலாம் என ரேகன் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சில நாட்களுக்கு முன்னாடி அன்னோன் நம்பர்ஸ், சில ஸ்பேம் கால்ஸ் நிறைய பேருக்கு எங்களோட லீடரோட பேரை கலங்க வைக்கிற விதமாக, இவர் நல்லவரா இல்லைனா உங்களுக்கு தெரியுமா, சில பேருக்கு கால்ஸ் வந்திருந்தது. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறதுக்காக இன்றைக்கி சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இது எப்படின்னா, இந்த ரீசெண்டாக இந்த ட்ரக் இஷ்யூ நம்ம பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் இந்தமாரி தப்பான கால்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எங்களுக்கும் இந்தமாரி நம்பர்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தான் இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றத்தின் சார்பாக இந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக தான் இந்த போலி மருந்து இருக்குல்ல, ஒரு தொழிற்சாலை சம்மந்தமாக மிகப்பெரிய போராட்டம் எங்கள் நிறுவனத்துக்கு நடக்குது. எல்லா தொகுதி மூலியமாக அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோன் கால்ஸ் வருது. அந்த ஃபோன் கால்ஸ் வருது. அது என்னென்னா, இந்த தொழிற்சாலை சம்மந்தமான இந்த போராட்டங்களை முன்னெடுத்தது இவரோட தலைமையிலையும், ரமேஷ் தலைமையிலையும், பெரு அளவில் எங்கள் நிறுவனத்தில் ஒரு அனைபிரான் சார் தலைமையிலும் எல்லா தொகுதியிலுமே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறமே இந்த நிகழ்ச்சி போகுது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பற்றி திசை திருப்பத்துக்காக செஞ்ச எதுக்காக இருக்கலாம். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியாக இருக்கலாம், இல்லை எதிர்கட்சியாக இருக்கலாம், அந்த மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட நபர்களை கூட செஞ்சுருக்கலாம்ல. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது மீதியாக அந்த எண்ணை குறிப்பிட்டு தான் அந்த புகாரை கொடுத்துருக்குறோம். எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த எண் கொண்ட நபர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணுன்றதை எங்கள் தலைவர் மூலிமா அந்த புகார் கொடுத்துருக்குறோம். மேலும் அந்த எண் சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் சம்மந்தமாக நீதிமன்றத்தில் அவர் மீது அவதூறு வழக்கு போடுறதுக்கு நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் கூறுகையில், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்று தெரிவித்தார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்பட்டு நிற்கிறது. அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார். கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் மருந்து, குழந்தைகள் மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரியில் நாளை 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் 4 முறை சந்தித்து அனுமதி கேட்டதால் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி வருகின்ற 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவிக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் இன்று காலை கடிதம் அளித்தார். இதனிடையே தாவிகாவினர் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட உப்பளம் துறைமுக மைதானத்தை டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தாவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தனர். தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மைதானத்தை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தியது. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. மாவட்டம்
வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் அதிமுக ஒன்றிய செயலாளர் எஸ் சதீஷ்குமார் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதில் நகர செயலாளர் குபேந்திரன், அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் பழனிமுத்து, அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் பத்ரம் பார்த்திபன், மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் சேது மற்றும் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் உட்பட அதிமுக கட்சியின் ஒன்றியம், நகரம், கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 2026ஐ முன்னிட்டு மாநில வளர்ச்சி நோக்கங்களையும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொண்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக மாநில தேர்தல் அறிக்கை குழு, அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். குழுவின் தலைவர் மாநில சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் தலைமையில் 20 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவருடன் ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் இணைந்து செயல்படுவார். இந்த குழு புதுச்சேரி மக்களின் தேவைகள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் அனைத்தையும் விரிவாக ஆய்வு செய்து புதுச்சேரியின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பாஜக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொறுப்பை ஏற்கிறது. பொதுமக்களின் கருத்துகள், நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் புதுச்சேரியின் நீண்டகால வளர்ச்சி நோக்கங்களை ஒருங்கிணைத்து மிக சிறந்த மற்றும் செயல்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதே இந்த குழுவின் முக்கிய இலக்காகும். பல்வேறு துறையை சார்ந்த நிபுணர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வம்பப்பட்டு கிராமத்தில் ஏராளமான சிறுவர்கள் மாவெளி சுற்றி மகிழ்ந்தனர். கார்த்திகை தீபம் என்பது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்று தொட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மாவெளி சுற்றுவது என்பது மரபு. அதனை காத்திடும் வகையில் புதுச்சேரி கிராமப்புறங்களில் ஏராளமான சிறுவர், சிறுமிகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் ஆர்வமாக மாவெளி சுற்றி மகிழ்ந்தனர். மாவெளி என்பது ஆண் பனைமரத்தின் பூக்களை கொண்டு செய்யப்படும் ஒரு பாரம்பரியமான திருவிழா சடங்காகும். இது கார்த்திகை தீப பண்டிகையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாவெளியை உருவாக்க பனம்பூக்களை சேகரித்து அவற்றை எரித்து பின்னர் கருகிய பூக்களை தூளாக்கி துணியில் கட்டி வழிபட்டு மாலை நேரங்களில் தீபமேற்றி முடிந்தவுடன் சிறுவர்கள் தங்களது வீட்டின் முன்பு கார்த்திகை தீப பண்டிகையின் வரலாறு மற்றும் மாவெளி சுற்றும் நோக்கம் ஆகியவை குறித்து பிரதிபலிக்கும் வகையில் உற்சாகமாக மாவெளி சுற்றி தங்களது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதனை ஏராளமான பொதுமக்கள் ரசித்து சென்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் தலைமையில் கடலூர் மஞ்சக்குப்பம் மணிகுண்டு அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் MGR ஆகியோர் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து கடலூர் பாதிரிக்குப்பத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில மருத்துவர் அணி ஸ்ரீனிவாச ராஜா, மாநில மீனவர் அணி KM தங்கமணி, மாவட்ட அவைத்தலைவர் சேவல் GJ குமார், ஒன்றிய செயலாளர் காசிநாதன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தெய்வ பக்ரி, பகுதி செயலாளர் தங்க வினோத்ராஜ், வெங்கட்ராமன், கந்தன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூரில் சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு முன்னாள் அமைச்சர், கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் MC சம்பத் தலைமையில் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பகுதி செயலாளர் கெமிக்கல் மாதவன் முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் சாஃப்ட்வேர் 2025 என்ற இறுதி சுற்று போட்டியில் இந்தியா முழுவதிலுமிருந்து 160 மாணவ மாணவிகள் பங்கு பெறுகின்றார்கள். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு கல்லூரியின் முதன்மை தலைமை அதிகாரி வித்யா, கல்லூரியின் முதல்வர் பிரதீப் தேவநேயன் ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்தனர். புதுச்சேரி ஆரியூர் தனியார் கல்லூரியில் இந்திய கல்வி அமைச்சகம் மற்றும் AICTE இவர்களால் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 சாஃப்ட்வேர் பதிப்பின் கிராண்ட் ஃபினாலே நடத்திட ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு 2025 டிசம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதில் மாணவர்கள், அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் வழங்கும் உண்மை சவால்களுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்க செயல்படுத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய புதுமை இயக்கங்களில் ஒன்றாக திகழ்கிறது. நாடு முழுவதிலுமிருந்து தேர்வான மாணவர்கள் இச்சவால்களுக்கான முன்மாதிரிகளை உருவாக்க 36 மணி நேரம் தொடர்ந்து பணியாற்றுள்ளனர்.
இந்தியா முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொள்வதால் கலாச்சார பகிர்வு இந்த போட்டிகளின் மூலம் வலுவடைகிறது. ஏறத்தாழ 20 குழுக்கள், 120 மாணவ மாணவிகள் மற்றும் 20 பேராசிரியர் பெருமக்கள் இந்த போட்டியில் பங்கு கொள்கின்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்ட கல்லூரியில் சட்ட நாள் விழா அரசமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் PN பிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையேற்று உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் முதன்மை அரசு வழக்கறிஞர் TS சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் PN பிரகாஷ் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயணத்தையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம், இனம், மொழியால் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம் என்றால் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அண்டை நாடுகள் தங்களது அரசமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்பப் பெற்று புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்திய நாடு கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டத்தை ஒருமுறை கூட திரும்பப் பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பின்னிட்டு சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சட்ட கல்லூரி முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்களின் எண்ணிக்கையால் உருவாகி வரும் பாதுகாப்பு பிரச்சினைகள் கட்டுப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நாய் கருத்தடை மையத்தை இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் திறந்து வைத்தார். நாடு முழுவதும் தெருநாய் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை அடுத்து வரும் 13ஆம் தேதிக்குள் அனைத்து மாநிலங்களும் தங்களது செயல் திட்டங்களை விளக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தாவரவியல் பூங்கா அருகில் உள்ள உழவர் சந்தை எதிரே உள்ள பஸ் நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கருத்தடை மையத்தில் நாள் ஒன்றுக்கு 10 நாய்களுக்கு வரை கருத்தடை செய்யும் திறன் உள்ளது. மையத்தில் உள்ள 7 அறைகளில் அதிகபட்சம் 70 நாய்கள் வரை பராமரிக்கப்படலாம். கருத்தடை செய்யப்பட்ட நாய்கள் பின்னர் பிடிக்கப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் விடப்படும். தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து பராமரித்து மீண்டும் விடுதல் வரை ஒரு நாய்க்கு ரூபாய் 1650 தொகை நகராட்சி சார்பில் பணிகளை மேற்கொள்ளும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. நாய் பிடிக்கும் பணிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த நாய் பிடிப்பாளர்கள் உதவுகின்றனர். மேலும் திருநாய்களை பாதுகாப்பாக அடைத்து பராமரிக்க முருங்கப்பாக்கம் அருகில் உள்ள தனித்துவமான விரிவான பகுதியில் நாய் ஷெல்டர் அமைக்கும் பணிகளும் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றது. நிகழ்வில் இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, டாக்டர் ஆர்த்தி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் ராகேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். முதற்கட்டமாக பொது சுற்றுலா தலங்கள், பள்ளி கல்லூரிகள், ரயில்வே மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் நாய் பிடிக்கும் பணிகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தை சேர்ந்த 20 பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி திரும்பும் வழியில் அவர்கள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ், ரவி, கோபி, பன்னீர், ஏழுமலை, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் ஐயப்பன் திருக்கோவிலில் சரண கோஷத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்ப சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் 22ஆம் ஆண்டு மகா உற்சவத்தை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்று மாலை ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஆண்டிற்கு ஒருமுறை ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஐயப்ப சுவாமி வீதி உலா ஐயப்பன் பக்தர்கள் சரணத்துடன் மேல தாளம் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அன்னதானமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் குருசாமிகள்
அரியங்குப்பம் ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் அரியங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் செய்திருந்தனர். இதில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி வெளிப்பகுதியை இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டி இருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்கள் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். இம்மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகள்: மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வின் தொகுதி திமுக தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் ஜி.பி. சௌரிராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.